Dear students, welcome our channel. நம்ம இன்னைக்கு அக்கவுண்டன்சில 20வது கணக்கு போட போறோம். அக்கவுண்டன்சில 12th அக்கவுண்டன்சில 20வது கணக்கு போட போறோம். ஏற்கனவே 19 கணக்கு போட்டோம். 20வது கணக்கு போட போறோம். பாருங்க. செல்வம் என்பவர் தன்னுடைய ஏடுகளை இரட்டைப்பதிவு முறையில் பராமரிப்பதில்லை. 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கு அந்நாளை இருப்பு நிலையை குறிப்பி தயாரிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கணும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/1/2018 தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க. 31/12/2018 இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. தொடக்கம் இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. இயந்திரம் தொடக்கம் இறுதி, வங்கி ரொக்கம் தொடக்கம் இறுதி, பற்பட கடன்கள் தொடக்கம் இறுதி, சரக்கு இருப்பு தொடக்கம் இறுதி, பெருக்கை மாடிச்சிட்டு தொடக்கம் இறுதி, வங்கி கடன், பற்பட கடன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்குற தகவல் பார்த்தீங்கன்னாக்கா ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க, ரொக்க கொள்முதல் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னது இதில் கடனாளிகள் கணக்கில் வந்து நம்ம என்னது கடன் விற்பனையும் கண்டுபிடிப்போம், கடன் ஈந்தோர் கணக்கில் கொள்முதல் கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ரொக்க விற்பனையும் கொடுத்துட்டாங்க, கடன் விற்பனையும் கொடுத்துட்டாங்க, ரொக்க கொள்முதலும் கொடுத்துட்டாங்க, கடன் கொள்முதலும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம மொத்த கடனாளி கணக்கு, மொத்த கடன் ஈந்தோர் கணக்கு கண்டுபிடிக்க அவசியம் இல்லை, எதுவும் கொடுக்கல. இப்போ கூலி, விளம்பரம், எடுப்பு, கூலிலாம் வந்து வியாபார கணக்கு பட்டு சைடு வரும், விளம்பரம் வந்து லாப நட்ட கணக்கு பட்டு சைடு வரும், சம்பளம் லாப நட்ட பட்டு சைடு வரும், வங்கி மீது கடன் மீது வட்டியும் லாப நட்ட பட்டு சைடு வரும். கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க. இயந்திர 10% தேர்வு நிற்கும், கடனாளி மீது 1% ஐய கடன் ஒதுக்கு உருவாக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தோம். என்ன கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா முதல் கொடுக்கல, தொடக்கம் முதல் கொடுக்கல. அப்போ நம்ம தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கணும். முதல் கொடுத்துருந்தாக்கா நம்ம வியாபார கணக்கு, லாப நட்ட குறிப்பு போட்டிருக்கோம். நம்ம நிலை அறிக்கை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்கள் முதல் கொடுக்கல, பார்க்கும்போது எல்லாமே கொடுத்துட்டா நம்ம முதல் மட்டும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணோம், நம்ம தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கணும். தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம நிலை அறிக்கை கண்டுபிடிச்சாகணும். இப்போ பாருங்கள், பயிற்சி வினா 20, பக்கம் 37. இப்போ நான் செல்வம் என்பவர் ஏடுகளை 2018 ஜனவரி 1ஆம் நாளே நிலை அறிக்கை அப்படின்னு பொறுப்புகள் எழுது, சொத்துக்கள். பொறுப்புகள் என்னெல்லாம் வருங்க, பொறுப்புகளில் வந்து கடனீந்தோர் வரும், கடன் வரும், இது 2 தான் வரும். என்னென்ன பொறுப்பு இருக்கோ பொறுப்பெல்லாம் வரும், இங்கே கடன் வரும். சொத்துக்கள் என்ன சொத்து இருக்குது, சரக்கு இருப்பு, இயந்திரம், நிலம், கட்டிடம், ரொக்கம், இது எல்லாமே சொத்து தான். இப்போ கொடுத்தது வந்து தொடக்கம் எடுத்து போடலாம் பாரு. தொடக்கம் முதல் கண்டுபிடிக்க போகிறோம், தொடக்கம் போடலாம் பாரு. இப்போ இயந்திரம் வந்து சொத்து. இயந்திர சொத்து 60,000 ரூபாய். அதுக்கடுத்து வரும் வங்கி ரொக்கம் சொத்து, வங்கி ரொக்கம் சொத்து 25,000 ரூபாய். பற்பல கடனாளிகள் சொத்து, பற்பல கடனாளிகள் சொத்து 70,000 ரூபாய். சரக்கிருப்பு சொத்து 45,000 ரூபாய். பெருக்கை மாற்றுச்சீட்டு 20,000 ரூபாய். வங்கி கடன் பொறுப்பு 45,000 ரூபாய். பற்பல கடனீந்தோர் 25,000 ரூபாய். இப்போ நமக்கு கண்டுபிடிக்கிறது தொடக்கம் முதல். இருப்பு கட்டும் தொகை கண்டுபிடிக்க போகிறோம். இதெல்லாம் போட்டு அளவு பாருங்க. 60 ஒரு 85 85 90
90 1 30 2,20,000 வரும். கூட்டினா 2,20,000 வரும். எவ்வளோ வருது? 2 லட்சம் ரூபா. அதே போல் இங்கே வருது 2,20,000. இந்த 2,20,000 இது கழி 45 50 70,000. 2,20,000 70,000 கழிச்சுன்னா 1,50,000 தான் தொடக்க முதல். இங்கே கொடுத்துருவாங்க பாரு, தொடக்க முதல் 1,50,000 ரைட்டு கணக்கு. அதுதான். அதுக்கு அடுத்து நம்ம பாட போகிறது 2010 டிசம்பர் 4 முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு. இங்கே ஷார்ட்டாக போட்டு இடையிலன்னு சொல்லிட்டு வியாபார லாப நட்ட இந்த போட்டு ஒரு லாப நட்ட கணக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாலு காலம் இருக்கும். அது நீங்கள் போட்டு இங்கே வந்து இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் காலம் போடல. நாள் விவரம் விவரம். இப்போ வந்து வியாபார கணக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்னாக்கா தொடக்க சரக்கிருப்பு. ஃபஸ்ட்டு வந்து வியாபார கணக்கு வந்து தொடக்க சரக்கிருப்பு. தொடக்க சரக்கிருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, 45,000. இதில் அடுத்து வரும் கொள்முதல் வரும். கொள்முதல் ரொக்கம் கடன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரொக்க கொள்முதல் கொடுத்துருக்காங்க, கடன் கொள்முதல் கொடுத்துருக்காங்க. கொள்முதல் வந்து ரொக்கம் எவ்வளோ கீழே கொடுத்துருக்காங்க பாரு. ரொக்க கொள்முதல் வந்து 8,000 ரூபா. கடன் கொள்முதல் வந்து 52,000. கடன் கொள்முதல் வந்து 52,000. 2 கூட்டினா 60,000 ரூபாய் வரும். இப்போது தொடக்க சரக்கிருப்பு கொள்முதல். அதுக்கடுத்து நான் வரும் கூலி வரும். கூலி லாபம் போன இடம் பத்தாதான் நினைக்கிறேன். கூலி 6,000 ரூபா. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நேராக போட்டுக்கலாம். வரவு சைடு பார்த்தீங்கன்னாக்கா விற்பனை ரொக்கம் கடன். உங்கள் ரொக்க விற்பனை 20,000. கடன் விற்பனை 1,50,000. அப்போ 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா. வேறு என்ன வரும்? இறுதி சரக்கிருப்பு வரும். அவ்வளோ இறுதி வரும். இறுதி சரக்கிருப்பு தொடக்க சரக்கிருப்பு வந்து 45,000. இறுதி வந்து 22,000. இப்போ 2,22,000 கூட்டினா இங்கே 2,00,000 எழுது. 2,22,000 இது கழிச்சா வந்து எவ்வளோ? 1,05,000 1,11,000 வரும். 2,22,000 2,22,000 1,11,000 கழிச்சா 0 0 0 2 1 1 1 1,11,000 வந்தா பாரு. மொத்த லாபம் 1,11,000 ரூபா. இது வந்து மொத்த லாபம். வந்து மொத்த லாபம் இருப்பிற்று இறக்கப்பட்டது. இப்போது அதுக்கு அடுத்து நம்ம லாப நட்ட கணக்கு போடணும். இங்கே இடம் பத்தாது, அதுக்கு அடுத்து போடலாம். இதுதான் வந்து வியாபார கணக்கு. இப்போ லாப நட்ட கணக்கு போடலாம். வாங்க, இந்த இடம் பத்தலன்னு சொல்லிட்டு விட்டோம் இல்லையா? இப்போ லாப நட்ட கணக்கு போடலாம். இப்போ லாப நட்ட கணக்கு மறைமுக செலவு தான் வரும். மறைமுக செலவு எது வரும் பாருங்க? விளம்பரம் வரும். விளம்பரம் போட்டு விவரம் பொறுப்புகள் சொத்துகள்
பார்க்கலாம். இங்கே பாருங்கள், விளம்பரம் வரும். விளம்பரம் எவ்வளோ? 7,000 ரூபா. அதுக்கடுத்து சம்பளம் வரும். சம்பளம் 23,500. அதுக்கடுத்து வங்கி கடன் மீது வட்டி வரும். வங்கி கடன் மீது வட்டி எவ்வளோ? 4,500 ரூபா. அதுக்கடுத்து எடுப்பு கடந்து தேய்மானம் வரும். அதுக்கடுத்து இயந்திர மீதான தேய்மானம் வரும். இயந்திர மீதான தேய்மானம் எவ்வளோ பாரு? இயந்திரம் எவ்வளோ? 60,000 ரூபா. அதுக்கு எவ்வளோ கொடுத்துறாங்க? இயந்திர தேய்மானம் வந்து 10%, 6,000 ரூபா. இந்த 6,000 ரூபா மட்டும் இங்கே போட்டால் போதும். இயந்திரமான தேய்மானம். அதுக்கு வந்து ஐயக்கடன் ஒதுக்கு 1% கொடுக்குறாங்க பாரு. இப்போ பற்பல கடனாளி கொடுத்துருவாங்க இல்லையா? பற்பல கடனாளிகள் தான் 1% கண்டுபிடிக்கணும். பற்பல கடனாளி எவ்வளோ? இறுதி இருப்பு கண்டுபிடிக்கணும். பற்பல கடனாளி இறுதி இருப்பு 1,00,000 ரூபா. தேய்மானம் 1 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிப்போம். இப்போ எவ்வளோ? 1% கொடுத்துக்கிறாங்க. இப்போ 1,000 ரூபா. இறுதி இருப்பில் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணோம்? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இருப்பு கீழ் எவ்வளோ கண்டுபிடிச்ச மொத்த லாபம்? மொத்த லாபம் 1,11,000 ரூபா. 1,11,000 ரூபா. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இது நேராக கோடு போட்டுக்கோ. 1,11,000 ரூபா. இதே நேர்கோட்டில் இங்கே எடுத்து எழுது. 1,11,000 ரூபா. இப்போ இதுலேருந்து இது எல்லாத்தையும் கூட்டி இதில் கழிச்சா உங்களுக்கு கிடைக்கிறது நிகர லாபம். நிகர லாபம் கூட்டினா எவ்வளோ வருது பாரு? ஜீரோ 5 10 1 11 15 21 22 32,000 ரூபா வருது. 1,11,000 ரூபாயில் 32,000 கழிச்சு போடுங்க. 0 0 0 11 11 2 போனால் 9 10 3 போனால் 7 9,29,000 வருது பாருங்க. 69,000 வரும். இங்கே என்ன வரும்? 23,500 7,000 6,000 69,000 வரும். $42,000 வருது. கூட்டல் கரெக்டாக இருக்குங்க. கூட்டல் கொஞ்சம் இருந்தாலும் தப்பாயிடும். 11 2 போனால் 9 10 10 4 போனால் 6 69,000 ரூபா. நிகர லாபம் 69,000. இது நம்ம கண்டுபிடிச்சோம். கொஞ்சம் டோட்டல் மிஸ்டேக் ஆனால கணக்கு தப்பு. கரெக்டாக கூட்டி போகணும் பொறுமையாக. அதுக்கடுத்து 2015 டிசம்பர் 31 நாளே இருப்புநிலை குறிப்பு. பொறுப்புகள் சொத்துகள். பொறுப்புகள் ஃபஸ்ட்டு வரும், முதல் வரும். முதல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? தொடக்க முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? நம்ம 1,50,000 ரூபா. இதில் கூட்டுக நிகர லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 69,000 ரூபா.
கூட்டினா 0 0 0 9 11 2,19,000 கழிக்க எடுப்பு கொடுத்துருக்காங்க. கழிக்க எடுப்பு எவ்வளோ எடுப்பு கொடுத்துருக்காங்க? 60,000. 60,000 கழிச்சு 0 0 0 9 இங்கே ஒரு 11 11 6 போன 5 1,59,000 வரும். $2,19,000 கழிக்க அப்படிங்கும்போது கூடுதல் முதல் கொடுத்துருவாங்க. கூடுதல் முதல் கழிக்கணும். தொடக்க கழிக்க எடுப்பு அப்போ கழிக்க கூடுதல் முதல் கீழே போட்டுக்கலாம். கழிக்க கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க பாருங்க. கூடுதல் முதல் எவ்வளோ? 21,000. இப்போ 0 0 0 8 3 கூடுதல் முதல்ல கூட்டிக்கணும். முதலோட கூடுதல் முதல் கூட்டிக்கணும். முதல் வந்து ஏற்கனவே 1,50,000 எடுத்துக்கிறாங்க. இப்போ கூடுதல் முதல் வந்திருக்கு. இருக்கா கூட்டுக இது கீழே வரணும், இது மேலே வரணும். என்ன கூட்டுங்க அப்படியே கூட்டுக கூடுதல் முதல் 21,000 கூட்டினா 0 இங்கே போடுங்க. 0 0 0 10 மிச்சம் 1 8 1,80,000 எவ்வளோ? 1,80,000. முதலோட நிகழாக கூட்டிக்கணும். கூடுதல் முதல் கொடுத்தாங்க. முதல் கூடுதல் ரெண்டையும் கூட்டின்னு எடுப்பு கழிச்சா 1,80,000 வருது. அதுக்கடுத்து இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பெல்லாம் வரும். வங்கி கடன் கடனீந்தோர் வரும். வங்கி கடன் இதில் போட்டோம் இல்லையா? அதுதான் வங்கி கடன் 45,000. வங்கி கடன் 45,000 திருப்பி அதான் கொடுத்துருக்காங்க. கடனீந்தோர் வந்து பற்பல கடனீந்தோர் 21,000. பற்பல கடனீந்தோர் 21,000. இந்த ஃபார்முலா வந்து இது வந்து பொறுப்புலாம் வரும். இப்போ வந்து இது சொத்துக்கள். இதெல்லாம் சொத்து பாரு. இயந்திரம் இயந்திரத்துக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க பாரு. இயந்திரம் மீது 10% தேய்மானம் கொடுத்துருக்காங்க. இப்போ இயந்திரம் எவ்வளோ? இயந்திரம் வந்து 60,000 கழிக்க 10% தேய்மானம். 60,000ல் 10% கழிச்சா 6,000. மீதி 52,000 போடணும் இயந்திரம். அதுக்கடுத்து வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கம் வங்கி ரொக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு? 33,000. இதெல்லாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. சரக்கு இருப்பு $22,000. இயந்திரம் வங்கி ரொக்கம் பற்பல கடனாளிகள். பற்பல கடனாளிகள் இது 1% ஐய கடன் ஒதுக்கிட்டுருக்காங்க கடனாளிகள். இப்போ வந்து 1,00,000 ரூபா
கழிக்க ஐய கடன் ஒதுக்கு கழிச்சா 1000 ரூபா வரும். இந்த 1,00,000 ரூபாய்க்கு 1% 1000 ரூபா வரும். இந்த 99,000 ரூபா 99,000 ரூபா அதுக்கடுத்து பெருதுப்பை மாற்றிச்சிட்டு பெருதுப்பை மாற்றிச்சிட்டு 38,000 ரூபா பெருதுப்பை மாற்றிச்சிட்டு 38,000 ரூபா. அது இறுதி சரக்கிரு போகிறோம். இறுதி சரக்கிருப்பு எவ்வளோ? இது போட்டுமா மேலே இந்த சரக்கிருப்பு போட்டோம். இறுதி சரக்கிருப்பை மேலே போட்டோம். அவ்வளோ போட்டோம். இப்போ இது போட்டு பற்று இது சொத்தும் பொறுப்பு சமூகம் வந்த கணக்கு ரைட்டு. இங்கே 60,000 6,000 போனால் 54,000. இப்போ டோட்டல் போட்டால் கரெக்டாக பொறுப்பு ரெண்டுமே சமமாக வரும். கூட்டிக்கலாம். 1,80,000 45,000 21,000 0 0 0 6 14 4 மிச்சம் 1. இந்த பக்கம் அதே கூட்டுக்கோ 54,000. இடையில இங்கே போகிறேன் நான் 33,000 22,000 99,000 38,000 0 0 0 4 7 9 9 18 26 மிச்சம் 2 7 10 21 21 3 24 கரெக்டாக வந்து 2,46,000 2,46,000 2,46,000. இப்போது பொறுப்பும் சொத்து சமமாக வந்தால் கணக்கு ரைட்டு. நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நான் கணக்கு ரைட்டு நான் ஃபுல் மார்க் வரும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இடம் இல்லாத நான் இங்கே போட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.